காலகட்டத்தில் நம் வாழ்க்கையில் சமூக வலைதளங்களின் அதிகமாகவே உள்ளது. அது நம் நிஜ வாழ்வில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. ஆரம்பத்தில் இன்ஃபர்மேஷன்ல ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட பேசுறதுக்கும் பயன்படுத்தினோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கூகுள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ட்விட்டர், ஷேர்சாட் இப்படின்னு நிறைய ஆப்ஸை பயன்படுத்த ஆரம்பித்தோம். இப்போ இருக்கிற உலகத்தில் ஓப்பன் லைஃப்னு ஒன்று இல்லவே இல்லை. உதாரணத்துக்கு காலையில் எழுந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஷேர் பண்ணுறது, அதை மற்றவங்க பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுறது இப்படின்னு போயிட்டே இருக்கு. அதில் முக்கியமாக மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பெற்றோர்களால் கூட கட்டுப்படுத்தவே முடியலை. சோஷியல் மீடியாவில் மாணவர்கள் பாதிக்கப்படுறத பற்றி இந்த நாடகத்தில் பார்க்கலாம். காட்சி 1. கதாபாத்திரங்கள்: ஃபேஸ்புக் திஷான் ரிசானா, வாட்ஸ்அப் ஹர்ஷிகா, இன்ஸ்டாகிராம் மருஷிகா, ட்விட்டர் ஆயிஷா பானு, ஸ்னாப்சாட் ஹாஜிரா, கூகுள் மஹதி, ஷேர்சாட் நித்யஸ்ரீ, யூடியூப் ரிஃபாத். ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் சர்வீஸ் கம்பெனி. இந்த உலகத்திலேயே அதிகமாக யூஸ் பண்ற ஒரே சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட். என்ன நீங்க டெலீட் பண்ணனாலும் பண்ணலாம். நிறைய பேர் என்ன டெலீட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் தான் மோஸ்ட்லி யூசிங் ஆப். என்ன யூஸ் பண்றவங்களோட டீடைல்ஸ் அண்ட் பர்சனல் டேட்டாஸ் மத்தவங்களுக்கு தெரிவிக்கலாம். Hi, நான் தான் வாட்ஸ்அப். I am the supreme master of the virtual world. நான் ஃபேஸ்புக்கை விட லேட்டா தான் வந்தேன். ஆனா என்னால நிறைய பேரோட அட்டென்ஷனை கவர் பண்ண முடியும். எப்படின்னா என்னோட யூசர்ஸ் ஈஸியா கம்யூனிகேட் பண்ணவும் ஷேர் பண்ணவும் செய்யறேன். ஆனா அவங்க என்ன யூஸ்லெஸ் ஆஃப் டைமா யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்றாங்க. ஹலோ ஃபாலோவர்ஸ், நான் தான் இன்ஸ்டாகிராம். I am the supreme commander of the world. நான் ஒரு யூனிக்கான சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம். நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இருப்பேன். நான் கம்ப்ளீட்டா போட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுவேன். சில சமயம் உங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை பலர் கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியும். நான் சில டைம் உங்களுக்கு உங்களோட அடிக்ஷனா கூட ஆயிடுவேன். சம்டைம்ஸ் உங்களோட போட்டோஸ் அண்ட் பர்சனல் டேட்டாஸை மற்றவங்களால பார்க்க முடியும். நான் இல்லாம யூசர்ஸால இருக்கவே முடியாது. ஹலோ யூசர்ஸ், நான் உங்க ட்விட்டர். நான் ஒரு சிம்பிளான சோஷியல் மீடியா நெட்வொர்க். முக்கியமான 10 வெப்சைட்ல நான் தான் ரொம்ப ஃபேமஸ். நான் தான் இன்டர்நெட்டோட செல்ல பிள்ளை. எனக்கு 330 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. நான் அடிமையாகவும் ஆவேசமாகவும் இருக்கலாம். நீங்கள் எளிதில் திசை திருப்பலாம் மற்றும் ஒரு உரையாடலுக்கு பிறகு மற்றொரு உரையாடலுக்கு 1 மணி நேரம் செலவிடுவதை காணலாம். ஹாய், நான் தான் ஸ்னாப்சாட். நான் உங்களை யாருன்னே தெரியாதவங்க கிட்ட பேச வைப்பேன். உங்களோட முகத்தை நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு மாற்றியும் காமிப்பேன். என்னால் உங்களுக்கு கேலியும் கிண்டலும் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். என் மூலமாக உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஒரு காப்பியே இருக்கும். பெர்மிஷனே இல்லாமல் உங்களுக்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஒன்று மட்டும் எப்போவுமே மறந்துடாதீங்க, நான் உங்கள் கையில் இல்லை, நீங்கள் தான் என் கையில் இருக்கீங்க. பி கேர்ஃபுல். ஹலோ யூசர்ஸ், என்ன தெரியாதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் கூகுள். நான் ஒரு அமெரிக்கன் மல்டி டெக்னாலஜி கம்பெனி. எந்த டீடைல்ஸா இருந்தாலும் என்ன யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் லைப்ரரி தேடி புக்ஸ் படிக்கவும் நான் ஹெல்ப் பண்றேன். என்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட், கூகுள் மேப், கூகுள் பே,
Google Photos, Google Meet, Google Translate, Google Drive, etc. ஆனா நீங்க எதிர்பாராமலோ தெரியாமலோ என்ன க்ளோஸ் பண்ணிட்டா உங்ககிட்ட இருக்க எல்லா டாப்ஸும் க்ளோஸ் ஆயிடும். गाइस இதை இன்னும் நிறைய யூஸ் பண்ணுங்க. ஹா ஹா ஹா. ஹலோ ஃபாலோவர்ஸ், நான் தான் ஷாஷான். என்னை யூஸ் பண்ற நீங்க ஆசைப்படுற மாதிரி எல்லா ஸ்டேட்டஸையும் வச்சுக்கலாம். நீங்க கவலையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அதுக்கான டயலாக்ஸ், பாட்டு, சீன் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, பிறந்த நாள் வாழ்த்துக்கள், கல்யாண வாழ்த்து, சமையல் குறிப்பு, அழகு கலை, பக்தி பாடல், எமோஷன், மோட்டிவேஷன் இப்படின்னு வெரைட்டியான ஸ்டேட்டஸ் என்ன பார்த்து வைக்கலாம். என்ன பார்க்க ஆரம்பிச்சா மட்டும் போதும், பார்த்துட்டே இருப்பீங்க. உங்க நேரம் போறதே தெரியாது. அப்புறம் பாருங்க பாருங்க, பார்த்துட்டே இருங்க. ஹா ஹா ஹா. ஹா ஹா ஹா. நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். போர் அடிச்சா பாப்பீங்களே, நான் தான் யூடியூப். நான் ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம். என்னால உங்களுக்கு சாங் ஷார்ட்ஸ், மூவி ஸ்டோரின்னு எல்லாம் காட்டி என்டர்டெயின் பண்ணுவேன். என்னால உங்க டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஏன்னா நீங்க அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். என்னை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹா ஹா ஹா. இரண்டு கதாபாத்திரங்கள்: மகள் தியா, அப்பா குமார், அம்மா ரஞ்சனா, ஆசிரியை மரியம். எக்ஸ்கியூஸ் மீ. வெல்கம் மிஸ். தியா, என்னோட மிஸ் வந்திருக்காங்க பாரு. வெல்கம் மேம். வாங்க மேம். தட்ஸ் கிரேட் தியா. கண்டிப்பா இந்த இயர் நம்ம ஸ்கூலுக்கு பெருமை சேர்ப்பேன். காட் கிரேஸ் இருந்தா கண்டிப்பா பண்ணலாம் மேம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார், உங்க பொண்ணு ரொம்ப பிரில்லியன்ட். அவ ஸ்டடீஸ்ல, ஸ்போர்ட்ஸ்ல அண்ட் டான்ஸ்ல கூட ரொம்ப எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்றா. அவளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அப்சல்யூட்லி சக்சஸ். நீங்க ரொம்ப லக்கி இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சதுக்கு. இந்த இயர்ல கூட இவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தேங்க் யூ so much மேடம். ஆனா இவன் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறானே தெரியல. உங்களுக்கு தெரியுமா, எப்ப பார்த்தாலும் சேட்டிங் சேட்டிங் சேட்டிங், இதுலயே டைம் வேஸ்ட் பண்றா. மா, நான் டைம்லாம் வேஸ்ட் பண்ணல. ஐ அம் ஜஸ்ட் ஓப்பனிங் தி விண்டோஸ் டு தி வேர்ல்ட். என்னது விண்டோவா? டெவில். அவளை திட்டாத, அவ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பா. ஏன்னா அவ ஏன் பொண்ணு. ஹோ டாட், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஹோ, என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பை பை எவ்ரிபடி. ஒன்று கதாபாத்திரங்கள்: தியா, தியாவின் சகோதரன் தருண், தியாவின் சகோதரி கவிஷ்கா, ஃபேஸ்புக், அம்மா, அப்பா, மருத்துவர். தியா, தியா என்ன பண்ற? ஃபோன் பாக்குறியா? நான் கூப்பிடுறது கூட உனக்கு கேட்கலல. இதோ முடிய போதுமா, ஸ்கூல்ல மேம் தான் காமிச்சிட்டு இருக்காங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன். நீ எப்ப பார்த்தாலும் ஃபோனே பார்த்துட்டு இருக்க. ஒரு நாள் பிரச்சனையில மாட்டிக்க போறத பாரு. அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேம்மா. கவி. ஹலோ, எனக்கு ஹோம்வொர்க் வேணும், அது மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்றீங்களா? கவி, என்னம்மா? நீ என்ன பண்ற? ஃப்ரெண்டு கிட்ட ஹோம்வொர்க் கேக்குறேன். ஏன் உனக்கு ஹோம்வொர்க் தெரியாதா? மா, நான் இப்பதாம்மா டியூஷன் விட்டு வந்தேன், எனக்கு மறந்துடுச்சுமா. தருண், தருண் நீ என்னடா பண்ற? மா, கேம் தாமா விளையாடுறேன். இவன் என்ன சாட்டிங் பண்ணிட்டு இருக்கா, அவன் என்ன ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா, நீ என்ன கேம் விளையாடிட்டு இருக்க? எங்க காலத்துல எல்லாம் மொபைல் போனே இல்ல. உங்க அப்பா பாரு, நல்லா படிச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காது. இப்படியே போயிட்டு இருந்தோம்னா உங்க ஃபியூச்சர்ல என்ன, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாமா, அதெல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோமா.
அச்சோ உங்களால தாம்மா இப்போ நான் கேமில் அவுட் ஆகிட்டேன். திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கேம் விளையாடணுமா? கேம் மட்டும் விளையாடிட்டு இருந்தா போதாது, படிக்கவும் செய்யணும். மா இப்போ உங்களுக்கு இப்போ என்னம்மா வேணும்? நான் படிக்கணும்ல, நான் படிக்கிறேம்மா. நீ ஆச்சு என் பேச்சு கேக்குறியே, சந்தோஷம். தெரியாமல் தனது புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டாள். Oh my god, என்னோட இமேஜஸ்லாம் இதுல எப்படி வந்தது? Oh my god, இது யார் Facebookல சென்ட் பண்ணது? Oh my god, என்னோட லைஃப், என்னோட ட்ரீம், என்னோட ஃபியூச்சர் யார் இதெல்லாம் Facebookல சென்ட் பண்ணது? Oh my god. கடவுளை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? நான் இருக்கிற இடத்துல கண்டிப்பா கடவுள் இருக்க மாட்டார். நீ யாரு? இப்ப நான் யாருன்றது இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த லேட்டஸ்ட் வேர்ல்ட்லயே நீ என்னோட விக்டிமா இருந்த, அதான் இங்க இம்பார்ட்டன்ட். என்னாச்சு? உடல்மா ஸ்பைடர் கோக்ரோச். ஐயோ, என்ன நீ நிஜமாவே பயமுறுத்திட்ட. போய் படி போ. என்ன இந்த சின்ன தப்புக்காக எதுவும் செஞ்சிடாத, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எப்பவுமே தப்புக்காக தான் வெயிட் பண்ணுவேன். அது நடந்துடுச்சுனா அப்புறம் அவ்வளவுதான். நான் ஒன்றும் சாதாரணமான பொண்ணு இல்ல. யூ சில்லி லிட்டில் கேர்ள், உன் லைஃப் முடிஞ்சிடுச்சு. என்னோட இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இன்னொருத்தவங்க ஆட் ஆவாங்க. அது உங்கள யாராவது தான். ஐயோ தியா, என்னாச்சுமா? என்னாச்சு பாரு. சீக்கிரம் டாக்டரை கால் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஹலோ டாக்டர். எஸ் டாக்டர் ஹியர். நான் குமார் பேசுகிறேன். சொல்லுங்க சார். என் பொண்ணு இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தா, இப்போ திடீர்னு மயங்கிட்டா டாக்டர். எனக்கு பயமாக இருக்கு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா டாக்டர்? இதோ 5 மினிட்ஸில் வந்துடுறேன் சார். ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க டாக்டர். சொல்லுங்க, பொண்ணு எப்படி இருக்கான்னு பாருங்க டாக்டர். என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? கவலைப்படாதீங்க சார், அவ ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அது வந்து நான் சொல்றேன் டாக்டர். அவ எப்ப பார்த்தாலும் போனே தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போ மயங்கறதுனே கூட போன் தான் பார்த்துட்டு இருந்தா. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் என் பொண்ணை திட்டிக்கிட்டே இருப்பா. சரி அதை விடுங்க. அவளை 2 days அப்சர்வேஷனில் வைக்கணும். இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்க. நான் சில டெஸ்ட்லாம் எடுத்து உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஓகே டாக்டர், நாங்கள் அட்மிட் பண்ணிடுறோம். ஹலோ 108ஆ? ஆமாம் சார். பாலவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். எங்கள் வீட்டுக்கு அர்ஜென்ட்டாக ஆம்புலன்ஸ் தேவைப்படுது. ஓகே சார். பாலாவத்தி என்ன ஏரியா சார்? கந்தசாமி நகர் சார். ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆம்புலன்ஸ் வந்துச்சு சார். அப்படிங்களா? இது இருங்க. ரஞ்சனா, ரஞ்சனா, தேவ கூட்டு வா, ஆம்புலன்ஸ் வந்திருக்கு பாரு. இதோ வரேங்க. காட்சி 4. கதாபாத்திரங்கள்: அப்பா, அம்மா, மருத்துவர், ஆசிரியை. தியாவின் அப்பா மருத்துவருக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார். வாங்க டாக்டர். இப்போ என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? கவலைப்படாதீங்க சார், அவ சரியாயிடுவா. ப்ராப்ளம் என்னன்னா, அவ சோஷியல் நெட்வொர்க்கை பார்த்து கொஞ்சம் பயந்துருக்கா. ஓ, பயந்துருக்காளா டாக்டர்? எஸ் சார். இப்போல்லாம் அதிகமான ஸ்டூடெண்ட் சோஷியல் மீடியா வெக்டம் ஆயிடுறாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் டாக்டர்? உங்கள் ஃபோனில் ப்ரைவேட் லாக் போடுங்க சார். கான்டாக்ட் லிஸ்ட் அடிக்கடி செக் பண்ணுங்க சார்.
தேவை இருக்க ஆப்ஸை மட்டும் வச்சுட்டு தேவையில்ல ஆப்ஸை டெலீட் பண்ணிடுங்க சார். ஸ்டடீஸ்க்கும் ஆப்ஸ் வேணும்ல டாக்டர்? ஸ்டடீஸ்க்கான ஆப்ஸை வச்சுட்டு மீதி ஆப்ஸை டெலீட் பண்ணிடுங்க சார். இதுக்கெல்லாம் நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் டாக்டர்? ஆமா, ஃபோன் பார்க்க மட்டும் ஹெல்ப் பண்ணுவாரா? இதுக்கு முடியாதான். சார் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கவுன்சிலிங் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஓகே டாக்டர், நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். டேக் கேர் ஆஃப் யுவர் சைல்டு. தேங்க்யூ டாக்டர். ஹலோ, நான் தியாவுடைய கிளாஸ் டீச்சர் பேசுகிறேன். சொல்லுங்க மிஸ். தியா ஏன் மேம் நேற்று ஸ்கூலுக்கு வரல? மிஸ், நாங்க தியாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். ஏன், என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க மிஸ், நான் தியாவோட அப்பா கிட்ட கொடுக்குறேன். இந்தாங்க, தியாவோட கிளாஸ் டீச்சர் பேசுறாங்க. சொல்லுங்க மேம். சார், தியாவுடைய அம்மா சொன்னாங்க தியாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆமாம் மேம். என்னாச்சு சார்? அவ திடீர்னு வாங்கிட்டா மிஸ், அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் மிஸ். இப்போ எப்படி இருக்கா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மிஸ். டாக்டர் என்ன சொன்னாங்க சார்? அவ சோஷியல் மீடியாவை பார்த்து பயந்துருக்கான்னு சொன்னாங்க மேம். ஓ அப்படியா? எஸ் மேம், கவுன்சிலிங் கொடுத்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொன்னாங்க மேம். அப்படியா சார்? எங்கள் ஸ்கூலில் ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, நான் வேணா உங்களை ரெஃபர் பண்ணட்டுமா? ஓ ஓகே மேம், ரெஃபர் பண்ணுங்க மேம். ஓகே சார், எங்கள் மேடம் கிட்ட பெர்மிஷன் கேட்டால் உங்களை நான் வர சொல்கிறேன் சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். வெல்கம் சார். காட்சி 5. கதாபாத்திரங்கள்: அப்பா, அம்மா, ஆசிரியை மற்றும் ஆலோசகர். தியாவின் பெற்றோர்களும் ஆசிரியரும் பள்ளி ஆலோசகரை சந்திக்கிறார்கள். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மிஸ். வாங்க மேடம். சார், கவுன்சிலரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். மேம், இவங்க தான் தியாவுடைய பேரண்ட்ஸ். ஹாய் சார், நைஸ் டு மீட் யூ சார். இப்போ உங்கள் டாட்டர் எப்படி இருக்காங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மேம், உட்காருங்க மேம். இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். இப்போல்லாம் பசங்க எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனு, சோஷியல் மீடியான்னு ஃபோன்லேயே இருக்காங்க. அதுக்கு காரணமே பேரண்ட்ஸ் தான். ஏன்னா ஜாப்னு ஒர்க்கில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே தவிர தன்னோட குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே ரேர். அதனால தான் குழந்தைங்க ஃபோனுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. எப்பயுமே எனக்கு அவ மேலே ஒரு கண்டு இருக்கு மேம். எப்பயுமே நான் அவள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். ஆமா, ஃபோன் பார்க்கும்போது மட்டும் செல்லம் கொடுத்துட்டு இப்போ ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன்னு சொல்றாரு. அது மட்டும் போதாது சார், உங்கள் டாட்டரோட பிஹேவியரை கண்காணித்து சரியான நடவடிக்கைகள் எடுக்கணும். பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைகளின் தனிப்பட்ட விவரத்தை அறியாத சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேண்டாம். அவங்க சாட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். தேங்க்யூ மேம் ஃபார் யுவர் வேல்யூபிள் அட்வைஸ். டேக் கேர் ஆஃப் யுவர் டாட்டர் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. முடிவுரை: இப்போ சோஷியல் மீடியாவை தவறா பயன்படுத்தினா என்னவெல்லாம் நடக்கும்னு நம்ம பார்த்தோம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி தீமைகள்னு இருந்தா நன்மையும் இருக்கும். இதே சோஷியல் மீடியா மூலம் பேண்டமிக் நேரத்துல வெளியே போக முடியாத சூழ்நிலையில் அநேக நன்மைகள் இருந்தன. உதாரணமாக, பாதிக்கப்பட்ட இடங்கள், சூழ்நிலைகளை அறிந்து இளைஞர்கள் உதவி செய்தார்கள். நன்மைகள்னு சொன்னா சொல்லிட்டே போகலாம். அதாவது படிப்புக்கும் மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்கூல், காலேஜ்க்கு போக முடியாத சூழ்நிலையில் மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸ், அதாவது இணைய வழி கல்வி கற்க சோஷியல் மீடியா மிகவும் உறுதுணையாக இருந்தது. தீமைகள்ல சில மாணவர்கள் தங்களின் நேரத்தை அதிகமா கேம்ல செலவழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு அவங்க அடிக்டும் ஆயிடுறாங்க. அவங்களோட நாட்டம் படிப்பில் இல்லாம உடல்நிலையும் இதனால் பாதிக்கப்படுது. இப்படிப்பட்ட தீமைகளும் சோஷியல் மீடியாவில் இருக்குது. சோஷியல் மீடியாவின் நன்மையும் தீமையும் உங்க குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அவங்களோட நண்பர்கள் வட்டாரத்தையும் கவனிக்கணும். டைம் இஸ் கோல்னு, அந்த நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு, அதை எப்படி வேல்யூபிளா மாத்திக்கணும்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அவங்களோட சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும்படி அவங்க கிட்ட பேசணும். அவங்களோட பாதுகாப்பற்ற உணர்வுல இருந்து வெளியே வர வைக்கணும். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் நல்ல புரிதல் அதிகமாகணும். அப்போதான் அவங்களோட எதிர்காலம்
நல்லா இருக்கும். I promise we will use social media wisely. Thank you. Thank you, children. That was very informative.